Hi students, welcome to Chem 3 tutorial. In this video, we are going to see Class 6 Science Chapter 3 Mindful Eating, A Path to a Healthy Body, Part 2. In Part 1, we have studied about the components of food. What about the major components of food like carbohydrates, proteins, fats, vitamins and minerals. In Part 2, we are going to study about how to test different components of food. Let us find out which nutrients are present in வேரியஸ் ஃபுட் ஐட்டம்ஸ். இதில் என்னென்னா வெவ்வேறு விதமான பொருட்கள், ஓகே, ஃபுட்டில் வேறு எந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்றத எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். லெட்டஸ் ஃபைண்ட் அவுட் விச் நியூட்ரியன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் வேரியஸ் ஃபுட் ஐட்டம்ஸ். நியூட்ரியன்ஸ்னால் சத்துக்கள், எந்தெந்த மாதிரியான சத்துக்கள்லாம் ஃபுட்டில் இருக்குது அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். சம் நியூட்ரியன்ஸ் லைக் ஸ்டார்ச், a type of carbohydrate, fat and protein can be detected using fairly simple test. ஓகே, சில சிம்பிள் சாதாரண டெஸ்ட் மூலமாக ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்ன்றது இட்ஸ் எ டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட், ஒரு விதமான மாவு பொருள் தான். அதே மாதிரி ஃபேட்டு, ப்ரோட்டீன் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். வைல் அதர்ஸ் கேன் பி டிடெக்டட் ஒன்லி இன் எ வெல் எக்யூப்டு லெபார்ட்டரி. இன்றைக்கி மீதி விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு நல்ல லேபரட்டரி, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் லெபார்ட்டரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெல் எக்யூப்டு லெபார்ட்டரியில் தான் வி கேன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் ஹவு கேன் வி டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் இன் சம் ஃபுட் ஐட்டம்ஸ். இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு ஃபுட் ஐட்டமில் ஸ்டார்ச்சு, ஃபேட்டு, ப்ரோட்டீன் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச். ஓகே, ஒரு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. அந்த ஃபுட்டில் ஸ்டார்ச் இருக்குது அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஆக்டிவிட்டி 3.5, let us investigate. Take a small quantity of food items such as slice of potato, cucumber, bread, some boiled rice, boiled gram, crushed peanuts, oil, butter and crushed coconut. You can take other food items too for testing. என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எதுனா ஸ்லைஸ் ஆஃப் பொட்டேட்டோ. ஓகே, பொட்டேட்டோ அப்படின்னா எதுன்னு சொல்லுவோம், உருளைக்கிழங்குல கொஞ்சோண்டு ஒரு ஸ்லைஸு. அதே மாதிரி குக்கும்பர்னா வெள்ளரிக்காய், ப்ரெட்டு நம்மளுக்கே தெரியும். பாயில்டு ரைஸ் அப்படின்னா வேக வச்ச அரிசி. அதே மாதிரி பாயில்டு கிராம் அப்படின்னா வேக வச்ச கடலை. அதே மாதிரி க்ரஷ்டு பீனட்ஸ் அப்படின்னா தூளாக்கப்பட்ட வேர்க்கடலை. அதே மாதிரி ஆயில், பட்டர், வெண்ணெய் அண்ட் க்ரஷ்டு கோகனட், அதே மாதிரி தேங்காயோட தூள். 2 for testing. இது இல்லாமல் வேறு சிலது உங்களுக்கு வேணும்னா கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ் a small piece of each items on a separate dish. ஓகே, ஒரு 4-5 டிஷ் எடுத்துக்கிறோம், பவுல் எடுத்துக்கிறோம். அதில் சின்னதாக ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் எடுத்து ஒவ்வொரு டிஷ்லேயும் வைக்கிறோம். வித் த ஹெல்ப் ஆஃப் எ ட்ராப்பர் put 2 to 3 drops of diluted iodine solution on each food items. ஓகே, ட்ராப்பர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம சொட்டு மருந்து ஆட் பண்ணுவாங்க இல்லையா, மெடிசின்ஸை. ஓகே, சிரப் வரும்போது அதில் சொட்டு மருந்து இருக்குது இல்லையா, சொட்டு மருந்து விடுவாங்களே, கண்ணுக்கு சொட்டு மருந்து வரதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதை தான் என்னென்னு சொல்கிறோம், அந்த சொட்டு மருந்து விடுறது தான் ட்ராப்பர். அதே மாதிரி இங்க் ஃபில்லர்னு கூட சொல்லலாம். அப்போ அதை வச்சு 2 to 3 drops ஆஃப் டைல்யூட் அயோடின் சொல்யூஷன். இப்போ இந்த 4-5 டிஷ்ஷில் நான் இந்த மேலே வச்சிருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 2 to 3 drops என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அயோடின் சொல்யூஷனை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்சர்வ் இஃப் தேர் ஆர் எனி சேஞ்சஸ் இன் த கலர் ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸ். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அப்சர்வ், கவனிக்க சொல்லியிருக்காங்க. இந்த அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ண உடனே அந்த எல்லா ஃபுட் ஐட்டம்ஸையும் கவனிக்க சொல்லியிருக்காங்க. பவுலில் வச்சிருக்கிற டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸை கவனிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாவது கலர் சேஞ்ச் ஆயிருக்கா, ஹேவ் தே டர்ன் ப்ளூ பிளாக். ஓகே, ப்ளூ பிளாக் கலராக எதாவது மாறி இருக்கா. ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். எதில் ப்ளூ பிளாக் கலர் மாறி இருக்கு. அப்போ ப்ளூ பிளாக்காக இருந்ததுன்னா அந்த ஃபுட் ஐட்டம்ஸில் என்ன இருக்குன்னு அர்த்தம், ஸ்டார்ச் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எ ப்ளூ பிளாக் கலர் இண்டிகேட்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். எந்த ஃபுட் ஐட்டம்ஸில் ப்ளூ பிளாக் கலராக மாறி இருக்கோ அந்த ஃபுட் ஐட்டத்தில் என்ன இருக்குன்னு அர்த்தம், ஸ்டார்ச் இருக்குது. ஸ்டார்ச்ன்றது என்ன, கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, டெஸ்ட் ஃபார் ஃபேட், கொழுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. லெட் அஸ் இன்வெஸ்டிகேட். டேக் ஏ ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸ் தட் யூ டெஸ்டட் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் இன் ஆக்டிவிட்டி 3.5. ஆல்ரெடி 3.5ல் எடுத்துக்கிற அதே ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இங்கேயும் எடுத்துக்கிறோம். பிளேஸ் ஈச் ஃபுட் ஐட்டம் ஆன் எ செப்பரேட் பீஸ் ஆஃப் பேப்பர். ஓகே, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கும், பேப்பரில் எடுத்துக்கிறோம். முன்னாடி பவுலில் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு 4-5 ஷீட்டாக பேப்பரில் வச்சுட்டு கொஞ்சமாக குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் வைக்க சொல்லியிருக்காங்க. ரேப் த பேப்பர் அரவுண்ட் த ஃபுட் அண்ட் ப்ரெஸ் இட். உடனே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அதை மடித்து எல்லா பேப்பரையும் ஃபுட் ஐட்டம் வச்ச பிறகு அதை மடிக்க சொல்லிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பி கேர்ஃபுல் நாட் டு டேர் த பேப்பர்ஸ். என்ன பண்ணக்கூடாது, பேப்பர் கிழியக்கூடாது. சும்மா ஜஸ்ட் அப்படியே மடித்து வச்சு அதை ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் எ ஃபுட் ஐட்டம் கண்டெய்ன்ஸ் எ லிட்டில் வாட்டர் அலோவ் த பேப்பர் டு ட்ரை. ஓகே, கொஞ்சம் அதில் எல்லாத்துலேயும் என்ன இருக்கும், தண்ணி கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் இல்லையா, ஏன்னா க்ரஷ் பண்ணியிருக்கோம் சிலதெல்லாம். அதால் கொஞ்ச நேரம் என்ன பண்ண, ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. டஸ் த பேப்பர் டெவலப் அன் ஆயிலி பேட்ச்.
ஓகே, அப்போ கொஞ்ச நேரம் காஞ்சிட்ட பிறகு எந்த பேப்பர்லையாவது ஆயில் அப்படி திட்டா இருக்கா, ஆயிலி பேச்சஸ்னால் திட்டா இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. வாட் டு யூ திங்க் இஸ் அ ரீசன் ஃபார் திஸ் பேட்ச்? இது எதால நடக்குது? இஃப் த ஆயில் ஆர் பட்டர் ப்ரெசன்ட் இந்த ஃபுட் ஐட்டம் இட் லீவ்ஸ் அன் ஆயிலி பேட்ச் ஆன் த பேப்பர். ஓகே, அந்த ஃபுட் ஐட்டம்ஸில் என்ன இருக்குது? ஆயில் இல்லைன்னா பட்டர். பட்டர்னா ஆயில்னா என்னன்னு சொல்லுவோம்? எண்ணெய். பட்டர்னா என்னன்னு சொல்லுவோம்? நம்ம வெண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அது இருந்ததுன்னா ஓகே, அந்த ஆயில் இல்லை பட்டர் அந்த ஃபுட் ஐட்டமில் இருந்ததுன்னா அது என்ன பண்ணும்? ஆயிலி பேச்சஸ் அந்த பேப்பரில் இருக்கும். நான் ஹோல்டு த பேப்பர் அகைன்ஸ்ட் லைட். ஓகே, இப்போ ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம தலையில் தேங்காய் எண்ணெய் வைக்கிறோம் இல்லையா? தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஜஸ்ட் தலையில் ஹேரில் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம பார்த்தோம்னாவே என்ன இருக்கும்? ஆயிலி பேச்சஸ் இருக்கும். அப்போ அதை கொண்டு போய் ஒரு டியூப் லைட்டு, ஒரு லைட் வெளிச்சத்தில் காமிக்க சொல்லியிருக்காங்க. கேன் யூ see the light faintly shining through this patch? ஓகே, ஈஸியாக என்ன ஆகும்? அந்த பேட்ச் வழியாக லைட்டு ஷைன் ஆகிறத பார்க்கலாம். அண்ட் ஆயிலி பேட்ச் ஆன் த பேப்பர் ஷோஸ் that the food items contain fat. இதுலேருந்து என்ன சொல்லியிருக்கலாம்? ஃபுட் ஐட்டம்ஸில் என்ன இருக்குன்னு? ஃபேட் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். which of these items contain fats? record your observation. அப்போ எந்தெந்த ஃபுட் ஐட்டம் இந்த மாதிரி ஆயிலி பேச்சஸ் இருக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் ப்ரோட்டீன் லெட்டஸ் இன்வெஸ்டிகேட். நெக்ஸ்ட்டு புரதச்சத்து. ப்ரோட்டீன்னா ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது புரதச்சத்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி டெஸ்ட் பண்ண போகிறோம். திஸ் ஆக்டிவிட்டி மே பி டெமான்ஸ்ட்ரேட்டட் பை த டீச்சர். இது யார் முன்னாடி? டீச்சர் முன்னாடி தான் இந்த ஆக்டிவிட்டி செய்யணும். டேக் த ஃபுட் ஐட்டம்ஸ் டெஸ்டட் இன் ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்ச்சு ஃபேட்டுக்கு பண்ண அதே ஃபுட் ஐட்டத்திலே இதையும் எடுத்துக்கிறோம். மேக் ஏ பேஸ்ட் ஆர் பவுடர் ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸ் யூஸிங் பெசில் ஆர் மோட்டார். பெசில்னால் என்னென்னு சொல்லுவோம்? ஏதோ ஒரு உரல் மாதிரி இல்லை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நல்லா அதை க்ரஷ் பண்ண சொல்லியிருக்காங்க, நல்லா பேஸ்ட் ஆக்க சொல்லியிருக்காங்க, இல்லை பவுடர் ஆக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எடுத்துக்கிற ஃபுட் ஐட்டம்ஸில் புட் அபவுட் ½ டீஸ்பூன் ஆஃப் ஈச் ஃபுட் ஐட்டம் இன் செப்பரேட் க்ளீன் டெஸ்ட் டியூப். ஓகே, ஒரு 5-6 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். அதில் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ½ டீஸ்பூன் ஆஃப் ஈச் ஃபுட் ஐட்டம், ஒவ்வொரு ஃபுட் ஐட்டத்துலேருந்து கொஞ்சம் ஒரு ½ டீஸ்பூன் எடுத்து அந்த டெஸ்ட் டியூப்பில் போட சொல்லியிருக்காங்க. add 2 to 3 teaspoon of water to each test tube and shake them well. அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? அதில் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணணும். add 2 drops of copper sulfate solution to each test tube using a dropper. அதே மாதிரி ட்ராப்பரை வச்சு என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க? 2 drops of copper sulfate. ஓகே, ப்ளூ கலராக இருக்கிற காப்பர் சல்ஃபேட்ன்ற கெமிக்கலை அதில் ஆட் பண்ணணும். now take another dropper and add 10 drops of caustic soda solution to each test tube. அதே மாதிரி அதுலேயே ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணணும்? க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, க்ரஷ் பண்ணி கொஞ்சோண்டு ஒரு ½ டீஸ்பூன் எடுத்து ஈச் டெஸ்ட் டியூப்பில் போடுறோம். அடுத்து என்ன ஆட் பண்ணுறோம்? வாட்டர் ஆட் பண்ணுறோம். அடுத்து 2 drops of copper sulfate ஆட் பண்ணுறோம். அடுத்து ஒரு 10 drops of caustic soda. ஓகே, லெபார்ட்டரியிலே இருக்கும் எல்லாமே. காஸ்டிக் சோடான்ற சொல்யூஷன் லேபில் இருக்கும். ஓகே, அதை எடுத்துகிட்டு ஒரு 10 drops ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷேக் வெல் அண்ட் லீவ் த டெஸ்ட் டியூப் அன்டிஸ்டர்ப்டு ஃபார் a few minutes. எல்லாத்தையும் நல்லா என்ன பண்ணணும்? ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கிறோம். அன்டிஸ்டர்ப்னா என்ன? விதவுட் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டு பார்க்குறோம். வாட் டிட் யூ அப்சர்வ்? நீ என்ன கவனிச்ச? டிட் த கண்டென்ட் ஆஃப் த சம் டெஸ்ட் டியூப்ஸ் டர்ன் வயலட்? ஓகே, இதில் எந்த டெஸ்ட் டியூப்பில் வயலட் கலராக பார்த்துருக்கீங்களா? this violet color indicates the presence of protein. அப்போ எந்த டெஸ்ட் டியூப்பில் வயலட் கலர் இருக்கோ அது எதை சொல்லுது? அந்த ஃபுட் ஐட்டமில் ப்ரோட்டீன், புரதச்சத்து இருக்குது. ரைட் யுவர் அப்சர்வேஷன் இன் டேபிள் 3.3. ஓகே, 3.3ல் ஒரு பெரிய டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. வாட் கன்க்ளூஷன் கேன் யூ ட்ரா ஃப்ரம் டேபிள் 3.3? ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டோன்னா இதுலேருந்து நீ என்ன முடிவாக நீ என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறேன்? விச் ஃபுட் ஐட்டம்ஸ் ஷோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் தேன் ஒன் நியூட்ரியன்? எந்த ஃபுட் ஐட்டம்ஸில் மோர் தென் ஒன்றுத்துக்கு மேலே என்ன இந்த ஊட்டச்சத்து இருக்கிற பொருள் இருக்கா? வீச் ஃபுட் ஐட்டம்ஸ் ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் போத் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்? எந்த ஃபுட் ஐட்டத்தில் ப்ரோட்டீனும் ஃபேட்டும் சேர்ந்து இருக்குது? ஓகே, ரெண்டு ஊட்டச்சத்தாக இருக்குது. பீனட்ஸ் ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் போத் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ். பீனட்ஸ்னால் என்ன? வேர்க்கடலை. ஓகே, இந்த வேர்க்கடலையில் என்ன இருக்குது? ப்ரோட்டீனும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் என்ன இருக்குது? ஃபேட்டும் இருக்குது. அப்போ 2 விதமான ஊட்டச்சத்து அதில் நம்ம பார்க்கலாம். திஸ் இண்டிகேட்ஸ் தட் எனி ஃபுட் விச் வி ஈட் மே கண்டெயின் மல்டிபிள் நியூட்ரியன்ஸ். இதில் நம்ம என்ன இருக்குது? எந்த பொருளை சாப்பிட்டாலும் நமக்கு என்ன இருக்குது? மல்டிபிள், பலவிதமான ஊட்டச்சத்துக்களை நமக்கு கிடைக்கும். இஸ் தேர் எ ஃபுட் ஐட்டம்ஸ் தட் லேக்ஸ் எனி ஆஃப் திஸ் நியூட்ரியன்ஸ்? அப்போ சில வேறு ஏதாவது உணவுப் பொருள் ஒன்றுமே சத்து இல்லாமல் உணவுப் பொருள் ஏதாவது இருக்கா? விச் ஆஃப் தீஸ் ஃபுட்ஸ் டு யூ கன்சியூம் டெய்லி? ஓகே, இந்த மேலே குறிப்பிட்ட எல்லா பொருட்களிலையும் நீ டெய்லி அதை சாப்பிட்றியா? ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அதர் ஃபுட் தட் ஆர் குட் சோர்ஸ் ஆஃப் ஸ்டார்ச், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். இதே மாதிரி வேறு எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸில் என்ன இருக்குது? குட் சோர்ஸஸ் ஆஃப் ஸ்டார்ச் இருக்குது, ஃபேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ.
இங்கே ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. டேபிள் 3.3 எக்ஸ்ப்ளோரிங் நியூட்ரியன்ஸ் ப்ரெசன்ட் இன் வேரியஸ் ஃபுட் ஐட்டம்ஸ். இப்போ நம்ம சொல்லலையா நேம் ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் எடுத்துக்கணும். பொட்டேட்டோ, குக்கும்பர், பாயில்டு ரைஸ், பாயில்டு கிராம், பீனட்ஸு, ப்ரெட்டு, பட்டர், கோகனட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கலர் ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸ் டைப் ஆஃப் ஸ்டார்ச் டெஸ்ட் ஐடென்டிஃபை த ஃபுட் கண்டெயின் ஸ்டார்ச் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ பிஃபோர் அயோடின் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட கலர் என்ன, ஆட் பண்ண பிறகு அது என்ன கலராக மாறுது. சப்போஸ் ப்ளூ பிளாக்காக இருந்ததுன்னா எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸில் ப்ளூ பிளாக்காக மாறி இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஃபுட் ஐட்டம் தான் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆயிலி பேச்சஸ் ஃபார் ஃபேட் டெஸ்ட். அதே மாதிரி என்னன்னு சொல்லியிருக்காங்க, ப்ரெடிக்ஷன், அப்சர்வேஷன். ஓகே, நீயா ப்ரெடிக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கா இல்லையான்னு நம்மளாக சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ண பிறகு அப்சர்வ் பண்ணுற பிறகு எஸ் ஆர் நோ அப்படின்னு மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் கலர் ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபார் ப்ரோட்டீன் டெஸ்ட். ப்ரோட்டீன்ஸுக்கு என்னென்னு சொன்னீங்கன்னா கலராக மாறும்னு சொல்லியிருக்காங்க, வயலட் கலர். ஓகே, அப்போ பிஃபோர் ப்ரோட்டீன் டெஸ்ட் ஃபுட்டு என்னென்னலாம் கலராக இருக்குது. ஆஃப்டர் ப்ரோட்டீன் டெஸ்ட் இந்த சொல்யூஷன்ஸ்லாம் ஆட் பண்ண பிறகு என்னென்ன சொல்யூஷன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஓகே வாட்டர் ஆட் பண்ணுறோம். கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் ஆஃப் ஈச் ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிறோம். டெஸ்ட் டியூப்பில் 2 to 3 டீஸ்பூன் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அடுத்து 2 drops ஆஃப் காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 10 drops ஆஃப் காஸ்டிக் சோடா ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி கொஞ்ச நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வச்சோம்னா அதில் என்ன கலர், வைலட் கலர் இருந்ததுன்னா எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸில் வைலட் கலர் இருக்கோ தட் ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்டார்ச் ப்ரெசண்ட்டாக இருந்தால் எஸ் நோ கொடுக்கலாம். ஃபேட் ப்ரெசண்ட்டாக இருந்தால் எஸ் ஆர் நோ. ப்ரோட்டீன் ப்ரெசண்ட்டாக இருந்தால் எஸ் ஆர் நோ அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட். நமக்கே தெரியும் பேலன்ஸ்டு டயட்னா சரிவிகித உணவு. ஓகே, எல்லா நியூட்ரியன்ஸையும் கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கிறது தான் என்னென்னு சொல்லுவோம், சரிவிகித உணவு, பேலன்ஸ்டு டயட். ஆர் நியூட்ரிஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் சேம் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, நியூட்ரிஷனல் ரெக்யர்மெண்ட்னா என்னென்னு சொல்லுவோம் நம்ம, ஊட்டச்சத்து. ஓகே, தேவையான ஊட்டச்சத்து வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியா. டூ யூ அண்ட் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் நீட் த சேம் டைப் ஆர் த சேம் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கும் உனக்கும் ஒரே மாதிரி ஊட்டச்சத்து தேவைப்படுதா. Requirements of the type and amount of nutrients in a diet may vary according to age, gender, physical activity, health status, lifestyle and so on. Requirements of the type and amount of nutrients. தேவையான அளவு ஊட்டச்சத்து அப்படின்றது ஒவ்வொருத்தரோட வயசை பொறுத்தும், அவங்களோட ஜெண்டரை பொறுத்தும். ஜெண்டர்னா என்னன்னு சொல்லுவோம், மேலா ஃபீமேலான்னு சொல்கிறோம், அதை பொறுத்தும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அவங்க எந்த மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படின்றத பொறுத்தும், ஆரோக்கியம் அவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸை பொறுத்தும், அவங்களோட மாறி வர லைஃப் ஸ்டைலை பொறுத்தும் அது மாறும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஊட்டச்சத்து உணவு தேவைப்படாது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுதான் பேலன்ஸ்டு டயட். நெக்ஸ்ட், you have listed food consumed by you during the week in activity 3.1. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, 3.1ல பார்ட் 1ல we have studied நம்ம டேப்லெட் காலத்தில் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. செக் வெதர் your food contains all the nutrients and other essential components necessary for growth and development. இதில் நீங்கள் உடம்புக்கு தேவையான, வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்கா அப்படின்றத பார்க்க சொல்லியிருக்காங்க. இஃப் நாட், செக் which nutrients or other food components need to be added. அப்படி இல்லைன்னா எந்த ஃபுட் ஐட்டம்ஸ் நமக்கு தேவை, எதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கணும். A diet that has all essential nutrients, refuge and water in the right amount for proper growth and development of the body is known as balanced diet. அப்போ சரிவிகித உணவு அப்படின்றது என்னன்னா, ஓகே ஒரு உணவு பொருள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கணும். எதெல்லாம் சொன்னோம், எல்லா ஊட்டச்சத்துக்களும், அதே மாதிரி நார்ச்சத்து, அதே மாதிரி நீர், இது எல்லாமே என்ன எடுத்துக்க ரைட் அமௌண்ட். எதுக்காக, ப்ராப்பர் க்ரோத், நம்ம உடம்பு சீரான வளர்ச்சி பெறவும், நம்மளோட உடல் சீராக வளர்ச்சி அடையத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரிவிகிதத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லணுமா, பேலன்ஸ்டு டயட். வாட் சேஞ்சஸ் would you make in your diet to make it a balanced diet? நீ சாப்பிட்ற பொருள் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் சாப்பிட்றியா, இல்லை எந்த மாதிரி பொருளெல்லாம் நீ மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். Next, let us compare. Read the nutritional information given below for a packet of potato wafers and a packet of roasted chana shown here. Okay, ரெண்டு ஃபுட் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பொட்டேட்டோ வேஃபர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, பொட்டேட்டோ சிப்ஸு. நெக்ஸ்ட் வந்து ரோஸ்டட் சன்னான்றது என்னன்னு சொல்லணும், இந்த இது உப்பு கடலை இருக்குது இல்லையா, அப்போ அதுதான் ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. இதில் நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன், அதில் இருக்கிற ஊட்டச்சத்து விவரம் கொடுத்துருக்காங்க per 100 கிராம். இதுவும் 100 கிராமில் இருக்குது, இதுவும் 100 கிராமில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ வேஃபர்ஸில் என்ன இருக்குன்னா, எனர்ஜி 536.0 கிலோ கேலரிஸ். கேலரிஸ் அப்படின்னா எனர்ஜியை மெஷர் பண்ணுற யூனிட்டுக்கு பேர் தான் கேலரிஸ். அப்போ இதில் கேலரி எவ்வளோ இருக்குன்னா 536 கிலோ கேலரிஸ். இங்கே எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா 355. அப்போ பொட்டேட்டோவில் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஆனால் ஃபேட்டுன்னு பார்க்கும்போது இதில் 35 இருக்குது.
ஆனால் இதில் எவ்வளோ இருக்குது 6 தான் இருக்குது. கார்போஹைட்ரேட் இதில் 53.0, இங்கே வந்து 58.58. நெக்ஸ்ட் ப்ரோட்டீன் இதில் 7 கிராம்ஸ் இருக்குது, இதில் 18 கிராம்ஸ் இருக்குது. இதில் ரோஸ்டட் சன்னா. நெக்ஸ்ட் டயட்ரி ஃபைபர்னு பார்த்தா 4.8 தான் இருக்குது, இதில் டயட்ரி ஃபைபர் எவ்வளோ இருக்குது 16.8. அப்போ இதை வச்சு based on the nutritional information on the food packets given below, which food would you choose, why? ஓகே, எந்த ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் பொட்டேட்டோ சிப்ஸில் ஒன்றுமே கிடையாது, ஒன்லி என்ன இருக்குது, இட்ஸ் கார்போஹைட்ரேட். அப்போ என்ன இருக்குது, எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குது, எல்லாமே அதிகமாக இருக்குது. ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டும் இருக்குது, ஃபேட்டு கம்மியாக இருக்குது, எனர்ஜியும் கம்மியாக இருக்குது. அப்போ இதை நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணலாம், ரோஸ்டட் சன்னாவை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். சம் ஃபுட் ஐட்டம்ஸ் ஹவ் ஹை கலோரிஸ் டியூ டு ஹை சுகர் அண்ட் ஃபேட் கண்டென்ட். சிலது ரொம்ப ஹை கலரிஸாக இருக்கும். கலரிஸ்னால் என்ன இருக்கும், எனர்ஜி அதிகமாக இருக்கும். எதுக்காகனா ஹை சுகர், அதில் என்ன இருக்கும், சர்க்கரை நிறைய இருக்கும், அதே மாதிரி ஃபேட்டு நிறைய இருக்கும். மோரோவர் தே கண்டெயின் வெரி லோ அமௌண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் டயட்ரி ஃபைபர். அதில் எதெல்லாம் கம்மியாக இருக்கும், ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும், மினரல் கம்மியாக இருக்கும், விட்டமின் கம்மியாக இருக்கும், நார்ச்சத்தும் கம்மியாக இருக்கும். தீஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் கால்டு ஜங்க் ஃபுட். ஓகே, நமக்கே தெரியும் ஜங்க் ஃபுட். இப்போ ஜங்க் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜங்க் ஃபைல்ஸ்னால் என்னன்னு சொல்கிறோம், குப்பையில் இருக்கும் தான் ஜங்க் ஃபைல்னு சொல்லுவோம் இல்லையா. குப்பையில் இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜங்க் ஃபைல்ஸ்லாம் எதில் போடுவோம், நம்ம டஸ்ட்பினில் தான் போடுவோம் டெலிட் பண்ணி. அப்போ அதே மாதிரி இங்கே ஜங்க் ஃபுட் அப்படின்னா என்னென்னா சத்தற்ற உணவு, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா குப்பை உணவு அதுக்கு பேர். ஓகே, தீஸ் ஃபுட் இன்க்ளூட் பொட்டேட்டோ வேஃபர்ஸ். அப்போ எந்தெந்த ஃபுட்டுனா பொட்டேட்டோ சிப்ஸு, கேண்டி, ஓகே, நிறைய சாக்லேட்ஸ், கேண்டி பாஸ் அண்ட் கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ். ஓகே, சோடா பானங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் இருக்கிற எது ஆர்டிஃபிஷியல். ஓகே, ஃப்ரெஷ் ஜூஸ்னால் வெரி பெஸ்ட்டு. ஓகே, கடையில் வைக்கிற அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்குது இல்லையா, அப்போ அதெல்லாம் அதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம், ஜங்க் ஃபுட்ஸ். கன்சியூமிங் தீஸ் ஃபுட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி இஸ் நாட் குட் ஆஸ் தே ஆர் நாட் ஹெல்த்தி ஃபார் அவர் பாடி. அடிக்கடிக்கு இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்தோம்னா என்ன ஆகும், இது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது அல்ல. தே மேக் ஏ பர்சன் ஒபிஸ். ஓகே, மேக் ஏ பர்சன்னா என்ன ஆகும், ஒபிஸ்னால் என்ன ஆகும், அவங்களுக்கு உடல்வாகு வந்து நல்லா தடிமனாகிடும். சச் எ பர்சன் மே சஃபர் ஃப்ரம் செவரல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். அவங்களுக்கு என்ன இருக்கும், நிறைய உடல் சார்ந்த சில ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் டாக்டர் போஷிதா ஸ்டேட்மெண்ட் தட் ஹெல்த் இஸ் த அல்டிமேட் வெல். ஓகே, ஆரோக்கியமே என்னன்னு நம்மளோட முதன்மையான செல்வம் அப்படின்னு டாக்டர் போஷிதா சொன்னாங்க இல்லையா, அதை ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணணும், ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் பாடி டு ஸ்டே ஹெல்த்தி. ஓகே, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், உடலை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். ஈட்டிங் எ பேலன்ஸ்டு டயட் அண்ட் அவாய்டிங் ஜங்க் ஃபுட் கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் எ ஹெல்த்தி பாடி. குட் ஹெல்த் இஸ் எசென்ஷியல் ஃபார் லீடிங் ஹாப்பி லைஃப். மகிழ்ச்சியான வாழணும்னா என்ன இருக்கும், நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிடணும், சரிவிகித உணவை சாப்பிடணும். அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணணும், குப்பை உணவை என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், அதே மாதிரி அவாய்ட் பண்ணணும். விச் ஆஃப் டூ ஃபுட் யூ ஸ்டடிட் இன் ஆக்டிவிட்டி 3.9 குட் பி லேபிள்ட் அஸ் ஜங்க் ஃபுட். இங்கே 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஆக்டிவிட்டி 3.9ல் எது பொட்டேட்டோ வேஃபர்ஸும் ரோஸ்டட் சன்னாலையும் எது இருக்குது ஜங்குன்னு பார்க்கும்போது பொட்டேட்டோ வேஃபர்ஸ், அதுதான் என்னென்னு சொல்கிறோம், ஜங்க் ஃபுட். பேக்கேஜ்டு ஃபுட் மஸ்ட் ஹவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த நியூட்ரியன்ஸ் ஆன் தேர் கவர். ஓகே, பேக்கேஜ்டு ஃபுட் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், அதுக்கு மேலே நியூட்ரியன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறத பார்க்கணும். த இன்ஃபர்மேஷன் ஷுட் லிஸ்ட் த அமௌண்ட் ஆஃப் ஈச் நியூட்ரியன்ஸ். ஓகே, அந்த தகவல் படி என்ன இருக்கும், அதில் எந்தெந்த நியூட்ரியன்ஸ் எவ்வளோ அளவு இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் மோர் நியூட்ரியன்ஸ் ஆர் ஆடட் டு த ஃபுட் டூரிங் ப்ராசஸிங் டு இம்ப்ரூவ் இட்ஸ் நியூட்ரிஷனல் குவான்டிட்டி. ஓகே, அந்த ஊட்டச்சத்தோட தரத்தை அதிகமாக்கணும்னா சில டைம் என்ன பண்ணுவாங்க, மோர் நியூட்ரியன்ஸை ஃபுட் ப்ராசஸிங் பண்ணும்போது ஆட் பண்ணுவாங்க. அயோடைஸ்டு சால்ட் அண்ட் சம் பேபி ஃபுட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட். இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட். ப்ராசஸிங் டைமில் கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணுறது எதுனா அயோடைஸ்டு சால்ட் ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அண்ட் சம் பேபி ஃபுட், குழந்தைகளுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற உணவுலையும் சில நியூட்ரிஷனல் வேல்யூஸ் நியூட்ரிஷனல் திங்ஸை ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், ஃபார்ட்டிஃபைட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இஸ் எ கவர்மெண்ட் ஏஜென்சி தட் ரெகுலேட்ஸ் ஃபுட் குவாலிட்டி இன் இந்தியா. ஓகே, உணவோட தரத்தை சோதிக்கிறதுக்கு தான் என்ன இருக்கு, FSSAI அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது இந்த உணவுப் பொருளோட தரத்தை சோதிக்கிறதுக்கு தான் இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு மில்லட்ஸ் நியூட்ரிஷன் ரிச் சீரியல்ஸ்.
ஓகே, நம்மளுக்கு மில்லட்ஸ் நமக்கே தெரியும். இப்போ நிறைய மில்லட்ஸை பற்றி படிக்கிறோம். மில்லட்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லு, கிரெயின்ஸ்னால் தானியங்கள், மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானிய வகைகள். அதுலேயே பேர்லேயே வந்தது சிறுதானியம். அப்போ தானியம் எப்படி இருக்கும்? சின்ன சின்னதாக இருக்கும். அப்போ நியூட்ரிஷன் ரிச் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்னு சொல்கிறோம், அது ஒரு வகையான சீரியல்ஸ் தான் எல்லாமே. ஆனால் என்ன இருக்குது, ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிற சீரியல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யூ மே ஹாவ் ஹியர்ட் ஆஃப் ஜோவார், பஜ்ரா, ராகி அண்ட் சன்வா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எது? கம்பு, கேழ்வரகு, வரகு, குதிரவாளி, சோளம், இதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம், தீஸ் ஆர் நேட்டிவ் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் இந்தியாவில் வளரக்கூடிய, ஓகே, நம்ம நாட்டுக்கே உரிய, நாட்டிலே வளரக்கூடிய சில வகையான பயிர். தே கேன் பி ஈஸிலி கல்டிவேட்டட் இன் டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இது எல்லாமே என்ன ஆகும், ஈஸியாக வளரக்கூடிய, எந்த விதமான டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் அண்ட் வெவ்வேறு காலநிலைக்கு ஏற்ற மாதிரி வளரக்கூடிய, இந்தியாவிலேயே வளரக்கூடிய இந்த பயிர்கள் தான் என்னன்னு சொல்கிறோம், இந்த மில்லட்ஸ் அப்படின்றது. தீஸ் ஹைலி நியூட்ரிஷியஸ் கிரெயின்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு மில்லட்ஸ். ஓகே, இந்த அதிகமான ஊட்டச்சத்து உள்ள இந்த தானியங்களுக்கு பேர் தான் என்னென்னு பேர், மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மில்லட்ஸ்னால் சிறுதானியம். ஹேவ் யூ எவர் ஹேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மேட் ஃப்ரம் தீஸ் மில்லட்ஸ்? ஓகே, இப்போ நம்ம வீட்லேயே நிறைய படிக்கடிக்க என்னென்னு சொல்கிறோம், மில்லட்டில் என்ன பண்ணுவாங்க, பொங்கல் செய்வாங்க, சாதம் செய்வாங்க, சப்பாத்தி செய்வாங்க, நிறைய மில்லட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம விதவிதமான ஃபுட் ஐட்டம்ஸை செய்வாங்க. மில்லட்ஸ் ஆர் ஸ்மால் சைஸ்டு கிரெயின்ஸ். ஓகே, ஸ்மால் சைஸ்னால் சின்ன வகையான தானியங்கள், சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய தானியங்களுக்கு பேர் தான் மில்லட்ஸ். அண்ட் ஹவ் பீன் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த இந்தியன் டயட் ஃபார் சென்ச்சுரிஸ். ஓகே, இது இந்தியர்கள் அனைவருக்கும் உண்டான இது ஒரு டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிவிகித உணவு தான் எது, இந்த சிறுதானியங்கள். தே ஹவ் ரீகெயின்டு பாப்புலாரிட்டி டியூ டு தட் நியூமரஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, இது அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் இப்போ என்ன இது ரீகெயின் ஆயிருக்கு, மறுபடியும். ஓகே, பாப்புலரைஸ் ஆகிட்டு இருக்கு. எதால்? டியூ டு தட் நியூமரஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஓகே, இதால் இருக்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால இந்த உணவு மறுபடியும் இப்போ என்ன ஆகிட்டு வருது, ஃபேமஸ் ஆகிட்டு வருது. தேர் ஆர் குட் சோர்சஸ் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ் லைக் அயன் அண்ட் கால்சியம். அதில் என்ன இருக்குது, விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி தாது சத்து, இரும்பு, கால்சியம், இதெல்லாமும் டயட்ரி ஃபைபர்ஸ்னால் இருக்குது, நார்ச்சத்தும் நிறைய இருக்குது. தட் இஸ் அ ரீசன் தேர் ஆர் ஆல்சோ கால்ட் நியூட்ரி சீரியல்ஸ். அதால் இதுக்கு பேர் என்னென்னு சொல்லணுமோ, ஊட்டச்சத்து மித்த என்னென்னு சொல்கிறோம், சீரியல்ஸ்னு சொல்கிறோம். தே கான்ட்ரிபியூட் சிக்னிஃபிகண்ட்லி டு எ பேலன்ஸ்டு டயட் ரெக்யூர்ட் ஃபார் த நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அவர் பாடி. ஓகே, நம்ம உடல் நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா எது மாதிரி, இந்த மாதிரி மில்லட்ஸை அடிக்கடிக்க எடுத்துக்கணும். ஃபுட் மைல்ஸ் ஃப்ரம் ஃபார்ம் டு அவர் பிளேட். ஓகே, ஃபுட் மைல்ஸ் அப்படின்னா என்ன, ஃப்ரம் ஃபார்ம் டு அவர். ஃபார்ம்னா என்ன அர்த்தம், அந்த ஃபீல்டுன்னு சொல்கிறோம்ல, எந்த இடத்துல பயிர் வைக்கிறாங்களோ அந்த இடத்த தான் என்னென்னு சொல்லுவோம், ஃபார்ம்னு சொல்லுவோம். டு அவர் பிளேட், நம்ம சாப்பிடக்கூடிய பிளேட். அப்போ ஃபுட் மைல்ஸ் ஃப்ரம் ஃபார்ம் டு அவர் பிளேட். ஹவு டஸ் ஃபுட் ரீச்சஸ் ஃப்ரம் எ ஃபார்ம் டு அவர் பிளேட்? ஓகே, உணவு, ஒரு தானியம், ஒரு ஃபுட்டு எங்கே இருந்த பயிர் வைக்கிற இடத்துலேருந்து நம்ம பிளேட்டுக்கு எப்படி வருது? வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் திஸ் ப்ராசஸ்? எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு? ஹூ ஆர் த பீப்புள் இன்வால்வ்ட் இன் திஸ் ப்ராசஸ்? எந்த மாதிரி மக்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க? டு யூ நோ ஹவு மச் டைம் அண்ட் எஃபர்ட் இஸ் ரெக்வயர்ட் டு கெட் வீட் ஃப்ளோர் ஒன் சீட் கிரெயின்ஸ் ஜெர்மினேட் இன் த ஃபார்ம்? ஓகே, ஃபார்மில் விளையக்கூடிய இந்த வீட், சப்போஸ் இப்போ வீட் கோதுமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ மக்களோட எஃபர்ட், அவங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஃபார்ம்லேருந்து எங்கே வருது, நம்ம வீட்டோட பிளேட்டை நம்ம சப்பாத்தியாக சாப்பிடும்போது வரதுக்கு எவ்வளோ ப்ராசஸிங் இருக்குது. லெட் அஸ் லுக் அட் ஃபிகர் 3.1 டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் த சப்பாத்தி தட் வி ஹீட். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபார்மர்ஸ் க்ரோயிங் வீட். என்ன பண்ணுறாங்க, அந்த கோதுமையை நிலத்தில் போடுறாங்க. கோதுமை மட்டும் இல்லை, அரிசியும் அப்படி தான். ஓகே, ஃபஸ்ட்டு நிலத்தில் போடுறாங்க. அடுத்து த்ரஷிங் அண்ட் வின்னோவிங் ஆஃப் கிரெயின்ஸ். அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருது. நல்லா வளர்ந்த பிறகு அதை பறிக்கிறாங்க. பறித்து அதை என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. ஏன்னா எதுலேருந்து வரணும், அதோட ஸ்டெம்மை விட்டு அது வெளியில் வரணும். அதுக்காக நல்லா த்ரஷ் பண்ணுறாங்க. அடுத்து வின்னோவிங்னா புடைக்கிறாங்க. ஓகே, எதுனா அதில் மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் போகிறதுக்காக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை ஸ்டோர் பண்ணுறாங்க பேக்ஸில். நெக்ஸ்ட் அது என்ன, அது கிரைண்டிங் ஆஃப் கிரைன்ஸ் அண்ட் பேக்கிங். அதுக்கடுத்து அதை பேக்கிங் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட் டு ரீட்டைல் ஷாப்புக்கு வருது. அதுக்கப்புறம் ஷாப்லேருந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அம்மா சப்பாத்தி போடுறாங்க. அப்போ ஃபுட் ஆன் அவர் பிளேட் சப்பாத்தி. The entire distance traveled by a bag of wheat or any other food items from the producer to the consumer. தயாரிக்கிறவங்க கிட்ட இருந்து யாருக்கு வருது, கன்சியூமர்னா நுகர்வோர், சாப்பிட்றவங்க தான், நம்ம தான் கன்சியூமர். இஸ் நோன் அஸ், இதுக்கு பேர் தான் ஃபுட் மைல்ஸ்.
ஓகே, ஃபுட்டு வந்து கடந்து வந்த பாதை எப்படிலாம் வருது ஃபுட் அப்படின்றதுக்கு பேர் தான் ஃபுட் மைல்ஸ். ரெடியூசிங் ஃபுட் மைல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் டு கட் டவுன் த காஸ்ட் அண்ட் பொல்யூஷன் டூரிங் இட்ஸ் டிரான்ஸ்போர்ட். இட் ஹெல்ப்ஸ் சப்போர்ட் லோக்கல் ஃபார்மர்ஸ் அண்ட் இட் ஆல்சோ கீப் அவர் ஃபுட் ஃப்ரெஷர் அண்ட் ஹெல்த்தியர். ரெடியூசிங் ஃபுட் மைல்ஸ் இதை வந்து என்ன பண்ண, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பக்கத்துலேயே பயிர் வைக்கும்போது என்ன ஆகுது நம்மளுக்கு, ஓகே அதோட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கிடையாது, பொல்யூஷன் கிடையாது. அப்போ என்ன ஊருக்குள்ளேயே இருக்கிற அந்த விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணால் நம்ம ஃபுட் மைல்ஸை முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணணும், கிட்டத்திலேயே இருக்கிற இடத்துல நம்ம வாங்கிக்கணும். அதுதான் இட் ஹெல்ப்ஸ் சப்போர்ட் லோக்கல் ஃபார்மர்ஸ் அண்ட் இட்ஸ் ஆல்சோ கீப் அவர் ஃபுட் எப்படி இருக்கும், ஃபுட் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும். மெனி பீப்புள் வேஸ்ட் ஃபுட் லிவிங் இட் அன்கன்சியூம்டு ஆன் தேர் பிளேட். ஓகே, நம்ம வீட்டில் சாப்பிடும்போதே அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாத. ஓகே, அப்போ ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ஒரு மேரேஜஸ்லாம் போனால் நிறைய ஃபுட் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, லிவிங் இட் அன்கன்சியூம்டு, சாப்பிட தேவையில்லைனா கூட வாங்கி வச்சுட்டு அதை என்ன பண்ணுறாங்க, இலையை மடிச்சுட்டு போகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒன் மஸ்ட் ரிமெம்பர் த டைம் அண்ட் எஃபர்ட் புட் பை அவர் ஃபார்மர்ஸ் அண்ட் அதர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இன் கெட்டிங் த ஃபுட் ஃப்ரம் த ஃபார்ம் டு அவர் பிளேட். ஓகே, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும் இந்த ஃபுட் எங்கேருந்து எவ்வளோ தூரம் வர்றதுக்கு எவ்வளோ பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது, எத்தனை விவசாயிகளோட எஃபர்ட் இருக்குது அப்படின்றத பற்றி நினைக்கணும். வி மஸ்ட் டேக் ஒன்லி ஆஸ் மச் அஸ் ஃபுட் ஆஸ் வி கேன் கன்சியூம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஃபுட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். இட் வுட் ரெடியூஸ் ஃபுட் வேஸ்டேஜ். இது என்ன பண்ணுவோம், ஃபுட்டு வேஸ்ட் ஆகாமல் ரெடியூஸ் பண்ணணும். ட்ரை டு ஃபைண்ட் த டைம் லைன் ஃபார் த வேரியஸ் ப்ராசஸ் இன்வால்வ் இன் கெட்டிங் ஃபுட் ஃப்ரம் ஃபார்ம் டு பிளேட். இதே மாதிரி எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ் ஓகே எங்கெங்கிருந்து வருது, ட்ரை டு find the timeline for the various process involved in getting the food from ஃபார்ம் டு பிளேட். இதே மாதிரி ஒவ்வொரு டைம்ஸ் நம்ம நோட் பண்ணணும், எங்கேருந்து ஃபார்ம்லேருந்து நம்ம பிளேட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்கு, அதில் என்னென்ன வேரியஸ் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம நோட் பண்ணோம். ஈட் ஹெல்த்தி, ஷேர் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபுட். ஓகே, ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும், அதே மாதிரி பகிர்ந்து சாப்பிடணும், அதே மாதிரி உணவுக்கு மரியாதை கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் ஃபுட், டோன்ட் வேஸ்ட் ஃபுட் அப்படின்றது சொல்கிறாங்க. ரெஸ்பெக்ட் ஃபுட், சப்போர்ட் லோக்கல் ப்ரொடியூசர். ஓகே, நம்ம ஊருக்குள்ளேயே நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை நம்ம மதிக்கணும், தயாரிக்கிறவங்களையும் நம்ம மதிக்கணும் அப்படின்னு இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் கார்போஹைட்ரேட். நமக்கே தெரியும் கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்னென்னு சொல்லணும், நம்ம இட்ஸ் ஏ ஸ்டார்ச் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம், மாவு சத்து நிறைந்த பொருட்களில் தான் கார்போஹைட்ரேட். நெக்ஸ்ட்டு கலினரி ப்ராக்டிசஸ், ஏற்கனவே பார்த்துருக்கோம், சமையல் நடைமுறைகள், அதுதான் சொல்கிறோம் கலினரி. டிஃபிஷியன்சி டிசீசஸ் அப்படின்னா என்னென்னு சொல்கிறோம், பற்றாக்குறை நோய்கள். ஃபேட்ஸ் அப்படின்னா எதுன்னு சொல்லணும், நம்ம கொழுப்பு சார்ந்த உணவுகள். ஃபுட் காம்போனன்ட்ஸ் எதுனா சொல்லணும், ஸ்டார்ச்சு, கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, விட்டமின்ஸ், மினரல்ஸ், இதெல்லாம் என்னென்னு சொல்லலாம், ஃபுட் காம்போனன்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபுட் மைல்ஸ், ஃப்ரம் ஃபார்ம் டு அவர் பிளேட். ஓகே, இதுலேருந்து ஃபீல்டுலேருந்து நம்ம பிளேட்டுக்கு எப்படி வருது அப்படின்றதுக்கு பேர் தான் ஃபுட் மைல்ஸ். அயோடைஸ்டு சால்ட்ஸோட டிஃபிஷியன்சி என்னன்னு சொன்னோம், காய்டர். ஓகே, நெக்குக்கு முன்னாடி நெக்கோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற நெக்கு வீங்கி இருக்கிறது தான் என்னென்னு சொன்னோம், காய்டர். இது எதால் நடக்குது, அயோடின் டிஃபிஷியன்சியெல்லாம் நடக்குது. நெக்ஸ்ட் மில்லட்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சிறுதானியங்கள். மினரல்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், சத்து. மினரல்ஸ்னால் என்னென்னு சொல்லணும், நம்ம தாது சத்து நிறைந்த பொருட்களை தான் மினரல்ஸ். நியூட்ரியன்ஸ் அப்படின்னா ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள். ப்ரோட்டீன்ஸ்னால் புரதச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள். ரிக்கெட்ஸ்னால் எதால் வருது, விட்டமின் டி டிஃபிஷியன்சி காசஸ் ரிக்கெட்ஸ். ஓகே, எலும்பெல்லாம் பலவீனம் இல்லாத பெண்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் ரிக்கெட்ஸ். ரஃபேஜ்னால் என்னென்னு பார்த்தோம், நார்ச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள். நெக்ஸ்ட் ஸ்கர்வினா என்ன, விட்டமின் சி டிஃபிஷியன்சியால் வர்றது தான் ஸ்கர்வி. அது எதுனா ஸ்வாலன் கம்ஸ், ப்ளீடிங் டீத், இதெல்லாம் என்னென்னு சொல்லணும் நம்ம, ஸ்கர்வி. விட்டமின்ஸ் அது விதமான ஒரு ஊட்டச்சத்து. அனலைஸ் அப்படின்னா ஆய்வு பண்ண. கம்பேர் அப்படின்னா ஒப்பிடு. இன்ஃபர் அப்படின்றது இன்டர்பிரேட். அப்புறம் இன்வெஸ்டிகேட், அப்சர்வ், ப்ரொடக்ஷன், சர்வே அப்படின்ற கீவேர்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. That's all, the lesson gets over, that is part 2 gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.